வணக்கம் மக்களே. இன்றைக்கு அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காயிலும் தேவாலயத்துக்காயிலும் ராயருக்காயிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவா என்று உத்தரவு சொன்னான். சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். ஆமேன். மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.